இது ஏலக்காய் சேர்த்துக்கிங்க. ரெசிபி போட போகிறோன்னா இன்றைக்கி வந்து வருஷத்தில் ஒரே ஒரு டைம் மட்டும்தாங்க இந்த ரெசிபி நம்ம செய்வோம். எல்லாருமே எல்லாத்து வீட்லேயும் செய்வோம். சூப்பராக இருக்கும். அது என்னென்னு கேட்குறீங்களா? ஆடி 1 இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி வந்து விநாயகருக்கு பிடிச்ச தேங்காய் தான் நம்ம சுட்டு படைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்ல குழந்தைங்க ஹாய் சுடுற நோம்பி தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இங்கே. அதுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி பச்சரிசி, அவல், பொட்டுக்கடலை, அப்புறமேட்டுக்கு எள்ளு இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்திக்கிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு சும்மா பல்ஸ் மூல் வச்சு பச்சரிசி, பொட்டுக்கடலை, அவல், பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிட்டு அப்புறமா பேட்டிக்கு வந்து எள்ளும் லேசாக வறுத்துக்குங்க. எள்ளை போட்டு மிக்சியில் அடிக்க வேணாம். இதெல்லாம் மீதி 3 பொருள் மட்டும் போட்டு 4 பொருள் மட்டும் போட்டு அடிச்சுட்டு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டோங்க. இதில் சர்க்கரை வேண்டாம், கலக்க வேண்டாம், அப்புறமா கலந்துடணும். இந்த ஓடு வந்து தேங்கிடுச்சுன்னா சீக்கிரமாக அடுப்பில் வைக்கிறப்ப உங்களுக்கு ஓடு வெடிச்சு போயிடும். உள்ள தேங்காயும் அந்த பூர்ணமும் வேகவே வேகாது, சரிங்களா? அதனால் வந்து இந்தளவுக்கு மட்டும் க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், சரிங்களா? அப்புறம் இந்த 3 ஹோல்ஸ்லேயும் வந்து தண்ணி இருக்குது, எல்லாம் சுரண்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்திக்கிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது அரைச்சாச்சு, அவ்வளோதான். இது தேங்காயில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். கருப்பட்டி போட்டுக்கோங்க. பார்த்து சதிக்கணும், அப்போ தான் ஹோல்ஸ்னால பெருசாக போட முடியும். என்னென்னா ரொம்ப ஈஸி தான், ஆனால் எதையுமே கொஞ்சம் நம்ம சும்மா ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறது வேஸ்ட்டு. அதாவது அது நோக்கம், அதாவது நுணுக்கம் எப்படின்னு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதுக்கு தான் இந்த எப்படி செய்கிறீங்க எப்படி ஒன்று செஞ்சுருவாங்க. புதுசாக செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன். பார்த்து கத்தி உடச்சிடாதீங்க. இந்தளவுக்கு மாவு மீதி ஆயிடுச்சு, பரவாயில்ல. இந்த மாதிரி டப்பால் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ நம்மளுக்கு தேங்காய் சுடலான்னு ஆசையாக இருக்குதோ அன்னைக்கில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுப்பில் சுட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு விநாயகர் கோணி படைச்சிட்டு அவ்வளோதான். ஃபுல் ஃபினிஷிங் எல்லாம் முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த குச்சும் நல்லா செதுக்கிட்டு இந்தளவுக்கு அந்த ஹோல்ஸ் எந்த அளவு இருக்குதோ அந்தளவுக்கு கத்தி வச்சு செதுக்கிடுங்க. அப்புறம் இது இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே நாங்கள் வந்து இங்கே வந்து எனக்கு கேஸ் அடுப்பு தான் வைக்கணும், விறகடுப்பு கிடையாது. ஓகே.